நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே 2 முக்கியமான அறிவிப்புகளை இப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புன்னு முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் தமிழக அரசு வெளியிடக்கூடிய அனைத்து திட்டங்கள பத்தியும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு குடும்பதாரர்களுமே வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு மாதம் ரேஷன் பொருட்களை வாங்கி பயனடைந்து வந்துட்டு இருக்கனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் ரேஷன் அட்டை உள்ள 2 பேருக்குமே 2 முக்கியமான புதிய அறிவிப்புகளை இப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. மாதம் தோறுமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதமே நடைபெறும். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடக்க இருக்கு. இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல ரேஷன் அட்டை தொடர்பான ரேஷன் கார்டுல பெயர் சேர்க்கிறது, நீக்கம் செய்தல், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, இது மட்டும் இல்லாம ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புகாரா இருந்தாலும் சரி, வெளி சந்தைகள்ல விற்கக்கூடிய பொருட்களின் மீது புகார்கள் இருந்தாலும் இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல கலந்து கொண்டு நம்மளால சீக்கிரமாவே எந்த அப்டேட்னாலும் பண்ணிக்க முடியும். புகார் அளிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான உடனடி தீர்வு அப்படின்றதுமே கிடைச்சிரும். ஸோ இந்த மக்கள் குறைதீர் முகாம் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரையுமே நடக்க இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்திலும் மற்ற மாவட்டத்துல வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வந்து நடக்க இருக்கு. ஸோ மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், இல்லைன்னா முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல், இது போன்ற தொடர்பான ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையுமே அங்கு மேற்கொள்ள முடியும். இது மட்டும் அல்லாம மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று அப்படின்றது இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல வந்து கொடுக்கறாங்க. அதையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல கலந்து கொண்டு மூத்த குடிமக்கள் உங்களால வந்துட்டு வயது வந்தோர் என்னால ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியல அப்படின்ட்டு அதற்கான சான்று, உங்களோட வயதுக்கான சான்று மற்றும் ரேஷன் அட்டைக்கான அந்த ஜெராக்ஸ் போட்டோலாம் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அங்கீகார சான்று அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தாய் மாணவர் திட்டத்தின் மூலமா அந்த சான்றை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை மாதந்தோறுமே வாரத்தின் 2 வாரங்கள்ல உங்களுக்கு வந்து சனி ஞாயிறுல ரேஷன் பொருட்களை இலவசமாவே எடுத்துட்டு வந்து வீட்டிற்கு விநியோகம் அப்படின்றது செஞ்சிருவாங்க. இதனால நீங்க ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை வந்துட்டு நீங்க ரேஷன் கடை ஊழியர் மூலமா கூட இந்த திட்டத்தின் மூலமா ஜாயின் பண்ண முடியும். ஆனா இதுல ரேஷன் கடை மூலமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கால தாமதம் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும். ஸோ மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.